இந்த அம்மா ஜாதி பிரச்சனையே கிளப்புறாங்க. என்னன்னா எல்லா சமுதாயத்திலையுமே ஒரு கீழ் ஜாதின்னு ஒன்று சொல்லிடுறாங்க. அந்த ஜாதியில் ஒருத்தன் பிறகுறான், பிறந்தா அவனை மற்ற ஜாதிக்காரன் உள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அங்கே இல்லைன்றான், உள்ள வராதேன்றான். இதெல்லாம் என்னது? ஏன் இந்த பாகுபாடு? இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி ஏன் ஏற்பட்டது? அதில் ஏன் ஒருத்தன் போய் கீழ் ஜாதியில் பிறகுறான் அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றார், எவன் ஒருவன், நல்லா கவனிங்க, இது முக்கியமான விஷயம், எவன் ஒருவன் வயதிலே பெரியவர்கள், ஞானத்திலே பெரியவர்கள், ஒழுக்கத்திலே பெரியவர்கள், அறிவிலே பெரியவர்களை மதிப்பதில்லையோ, இன்னொரு காரணமும் சொல்றாரு, இரக்கமில்லாமல் அடிதடியில இறங்குறது. அதாவது கோபம் வந்துட்டா ஒருத்தனை தூண்ல கட்டி வச்சு அடிக்கிறது. இது இந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, தூண்ல கட்டி வச்சு அடிக்கிறது, சாட்டையால் அடிக்கிறது, கம்பால் அடிக்கிறது, அவனை ஒரு சாக்குக்குள்ள போட்டு கட்டுங்கடான்னு சொல்லி கட்ட சொல்லி அந்த சாக்கை தொங்க விட்டு, இந்த மாதிரி ஈவிரக்கம் இல்லாமல் மனிதர்களை உதைப்பவர்கள் கீழ் ஜாதியிலே பிறக்கிறார்கள். அது 2வது குரூப். இந்த 2 காரணம் சொல்றேன்.